8.9. Write the structural formula and name of 4 possible aldol condensation product from the propanol and butanol. In each case, indicate which aldehyde act as nucleophile and which is electrophile. So simple thing is, first of all, we have to draw the structure of each formula. Propanol, 3 carbons, and the terminal will be aldehyde. Okay, then butanol, 4 carbons, the terminal is aldehyde. First of all, we have 4 possibilities, right? So this fellow can act as nucleophile whenever he is electrophile. And one more chance is he can act as a nucleophile whenever he is electrophile. One more chance. Partum nane, bhavamum nane. He is a nucleophile as well as he is electrophile. And here also same thing will happen. Even on the nucleophile and he is the electrophile. So the 4 possibilities there. So there are 4 possibilities there. 1, 2, இது வந்து ஒரு ப்ராடக்ட், இது வந்து 2 ப்ராடக்ட், இது 3 ப்ராடக்ட், இது 4 ப்ராடக்ட். ஓகே, 4 ப்ராடக்ட். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஹவு டு ரைட் டைரக்ட்லி ப்ராடக்ட் எப்படி டைரக்டா எழுதுறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இவன் நியூக்ளியோஃபைல் எடுத்துக்கிட்டோம், which mean I'm going to remove 1 alpha hydrogen. So this aldehyde won't affect, எங்கேயுமே அஃபெக்ட் ஆக மாட்டான். இங்க ஒரு மைனஸ் சார்ஜ் இல்லையா, இந்த இடம் ஆல்பா, இந்த மைனஸ் சார்ஜ். இவன் டைரக்டா எதை அட்டாக் பண்ணுவான் அப்படின்னா, இந்த எலக்ட்ரோஃபிலிக் இந்த கார்பனில போய் அட்டாக் பண்ணுவான். இவன் அட்டாக் பண்ண உடனே இவன் ஆல்கஹாலா மாறுவான், ஆல்கஹால் வாட்டரா மாறுவான், வெளியே போயிடுவான். இது எப்படி எழுதுன்னு சொல்லி தரேன். 1, 2, 3, 4. ஒரு இதுல மைனஸ் ஃபார்ம் பண்ணிட்டு டைரக்டா இன்னொரு ஆக்சிஜன் இருக்க 1ஆம் நம்பர் கார்பன் அட்டாக் நடந்துருச்சு. 2, 3, 4. ஓகே, இந்த இடத்துல இது ஆல்பா, இது பீட்டா. இங்க இருக்க ஆக்சிஜன் வந்து வாட்டர் மாலிகுலா வெளியே போயிடுவான். சோ this will be beta. அப்போ இங்க ஒரு டபுள் பாண்ட் போடு. This is one of the product. This is one of the product. What is the next possibilities அப்படின்னு கேட்டீங்கன்னா, this fellow will be nucleophile இல்லையா. அப்போ இவனுடைய ஆல்டிகைட் எந்த வகையிலும் அஃபெக்டே ஆக மாட்டான். இவன் அப்படியே இருப்பான், இந்த ஆல்டிகைட் அப்படியே இருப்பான். சோ இந்த ஆல்பா பொசிஷன். அப்ப இந்த ஆல்பா பொசிஷன் டைரக்டா எங்க அட்டாக் பண்ணும்னா, இங்க இருக்கிற இவனுடைய அந்த ஆக்சிஜன் இருக்க கார்பன்ல போய் அட்டாக் பண்ணுவான். சோ இவன் அட்டாக் பண்ற இது 1, 2, 3. 1வது கார்பன்ல போய் அட்டாக் பண்றான். 1, 2, 3. ஓகே, இது இங்க இருக்க ஆக்சிஜன் என்ன பண்ணும், பீட்டா ஹைட்ராக்சியா மாதிரி கண்டென்சேஷன் ஆகி வெளியே போயிடுவான். இது ஆல்பா பொசிஷன், திஸ் இஸ் பீட்டா பொசிஷன், டபுள் பாண்ட். ஸ்லோவா சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, 2 ப்ராடக்ட் கிடைச்சிருச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணா, பாட்டும் நானே பாவம் நானே. ஹி இஸ் a nucleophile, he is electrophile. அப்போ 2 மாலிக்யூல் எடுத்துங்க. டேக் 1 propanol as a nucleophile. And here this is the alpha position. It will attack the next molecule carbonyl carbon. So 3 carbons there இல்லையா. இவன் நேரா இங்க இருந்து ஒரு கோடு போட்டு 1வது கார்பன், 2வது கார்பன், 3வது கார்பன், 1, 2, 3. So this one is beta position, double bond, alpha beta unsaturated aldehyde. Then the final one is he is a nucleophile, he is a electrophile. அவனேதான். So இது எல்லாமே நம்ம நார்மலா CS3 CS2 னு மாத்தி எழுதிக்கலாம். parent link அப்புறமா எழுதிக்கலாம். இங்க பாருங்க, டைரக்டா வந்து இதுல வந்து 4 கார்பன் இருக்குல. அப்போ ஒருத்தனை இப்படி போட்டுக்கும், double bond OH. So இங்க இந்த பொசிஷன் going to attach with one more. இவன மாதிரி இருக்க இன்னொரு 4 கார்பன். இந்த ஆல்பா இதான் ஆல்பா இல்லையா. அப்ப அட்டாச் பண்ணுவா 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. 4 கார்பன்ஸ் இருக்கா. இது ஆல்பா, இது பீட்டா. அவ்வளவுதான். இது இன்னும் ஃபாஸ்ட்